ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி ஒரு பிகினர்ஸ் இல்லை பேச்சுலர்ஸ் கூட பர்ஃபெக்டாக ஒரு ரசம் வைக்கலாம். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கரைசல் கூடையே கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் கரைச்சிக்கோங்க. இன்னொரு மிக்சி ஜாரில் ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு இதை மிக்சி ஜாரில் கொரன்னு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு சுல்லுன்னு காரம் வேணும் அப்படின்னா இது கூட ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இந்த ரசம் நிறைய பேருக்கு சரியாக வராதுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு ரெசிபி அப்படின்னா இந்த ரசம் தான். இன்றைக்கி என்னாட்டி பர்ஃபெக்டாக ஒரு ரசம் வைக்க முடியும். அதனால அதை கான்ஃபிடென்ட்டாக இந்த ரெசிபி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பர்ஃபெக்டாக உங்களுக்கும் ரசம் நல்லா வரும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சீரகம், மிளகு அந்த கலவையை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு ரசம் நல்லா வரத்துக்கு ஃபஸ்ட்டு டிப்பு, நீங்கள் புளி கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி 2வது டிப்பு, தக்காளியை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கக்கூடாதுங்க. ஒரு 70% அதாவது முக்கால்வாசி வதங்கினா போதும். நீங்கள் புளி தண்ணியை சேர்த்துடலாம். ஸோ பார்த்தீங்களா, ஓரளவுக்கு முக்கால்வாசி வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம புளி தண்ணியை சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா தான் ரசம் ரொம்ப பர்ஃபெக்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி அதையும் சேர்த்துடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரசம் இந்த மாதிரி கோல்டன் எல்லோவில் பார்க்கவே பொன்னிறமாக இருக்கிறதுக்கு நீங்கள் மஞ்சள் தூளை தக்காளி கூட சேர்த்து வதக்கி ரசம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல எல்லோ கலரில் பார்க்கவே சூப்பராக இருக்கும். கடைசியாக இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலை இல்லைனா உப்பு போட்டுக்கலாம். புளிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சிம்முலேயே வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். லைட்டாக இந்த மாதிரி நுர தட்டி வரும். அந்த மாதிரி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரசத்தை ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா கலர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். உடனே அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டிங்கன்னா அருமையான அட்டகாசமான ரசம் ரெடி.